வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மும்பை விசஸ் எல்ஜி கடைசி இன்றைக்கி அவங்களுக்கு லீக் மேட்ச் நடக்குது. சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்ஸ் தான், மற்றபடிக்கு இந்த கேமில் ஒன்றும் இல்லை. இன்னொன்று, மும்பை இந்தியன்ஸ் வந்து ரோஹித் சர்மா போக போகிறாரு அப்படின்னு எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல, அது பொறுத்து வந்து பார்க்கணும். இன்னொன்று, T20 வேர்ல்டு கப்புக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் மாதிரி வச்சுக்கலாம். அங்கேயும் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. பாண்டியா வந்து வேறு என்ன மேட்ச் நடக்குன்னு தெரியல. இப்போ ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி மாதிரி வைக்கிறாங்க மேட்ச், அவ்வளோதான். ரோஹித் சர்மா, ஹார்திக் பாண்டியா ரெண்டு பேர்த்தையும் ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு சீசன் தான் இந்த சீசனு. ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா கடைசி 5 மேட்ச்சில் 52 ரன் தான் அடிச்சிருக்கிறாப்புல. ரொம்ப புவர். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வெளியே வேர்ல்டு கப் போச்சுன்னா இந்தியா கப்பு குரூப் 8 வரைக்கும் போவாங்களே டவுட்டாக இருக்குது இந்த டீமை வச்சுக்கிட்டு. ஆமாம், எல்லாமே அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கிறாங்களே. விராட் கோலி, சிவம் துபே, சஞ்சு சாம்சன் இவங்க மட்டும் தான் கொஞ்சம் ஃபார்மில் இருக்கிறாங்க. மற்ற பவுலரில் குல்தீப்பு, பும்ரா 2 பேர் தான் ஃபார்மில் இருக்கிறாங்க. இவங்களை வச்சுக்கிட்டு எப்படி ஃபைட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அது ஈடன் கார்டனில் பார்த்தீங்கன்னா 24 பாலில் 19 ரன் அடித்தார் ரோஹித். என்ன கணக்கில் விளாட்றானே தெரியல. ஹார்திக் பாண்டியாவுக்கு சொல்லவே வேண்டாம். எதுக்கு டீமில் இருக்கான், இந்திய டீமில் இருக்கான் தெரியல. இஸ் த ஒஸ்ட்டு சீசன். பேட்டு பவுலிங்னு ஒன்றும் பண்ணலை பெருசாக. ஒரு 12 இன்னிங்ஸாக ஒரு ஆஃப் சேஞ்சு கூட விளாட்லன்னு நினைக்கிறேன். 12 இன்னிங்ஸில் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா 11 விக்கெட் எடுத்திருக்கான். எக்கனாமிக் ரேட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 போயிருக்கிறான். என்னத்தை T20 எடுத்து இவனை வச்சு வைஸ் கேப்டனாக வேறு போட்டிருக்காங்க. கேவலத்துலேயும் பெருங்கேவலம். ஸோ கடவுளே. ஏன்னா இந்த ட்ரிப்பு ஒஸ்ட்டு. மும்பை இந்தியன்ஸ் எப்போவுமே ரோஹித் சர்மா பேட்டிங் விளாட மாட்டான். ஓரளவுக்கு நல்ல கேப்டன்சி ஓரளவுக்கு பண்ணுவான். அது இந்த ட்ரிப்பு அவங்க கையில் கொடுத்து அது நாசமாக போச்சு. இல்லைன்னா அம்பையரை விலைக்கு காசு கொடுத்து வாங்குவான்ல, அது இந்த ட்ரிப்பு ஃபஸ்ட் எடுத்தால் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ அதனால் அதுவும் பண்ண முடியாத நிலையில் இப்போ தோற்று போகிறான்ல. அந்த மாதிரி கேவலமானது. அந்த ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ராகுலுக்கு வந்து அவனுக்கு எதிரி அவன் ஓனர் தான். அவன் சும்மா இருக்காமல் அவனை சீனிக்கிட்டே அவனை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இருந்துட்டு இருந்தான். இப்போ மும்பை இந்தியன்ஸ் 10 இடம் பிடிப்பாங்க. இன்னைக்கு 10க்கு வந்துட்டான்லே. இன்றைக்கி ஜெயிச்சா 9 போவான்லே. அதே மாதிரி மறுநாள் பஞ்சாப் ஜெயிச்சதுன்னா அவங்க இவங்க 10க்கு போயிடுவான்லே. அதுக்காக விளாடுவாங்களான்னு பார்ப்போம். என்ன நடக்குன்னு பார்க்கலாம். எல்ஐஜி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு ஆப்பில் பார்த்தீங்கன்னா 8 கேமில் 5 வின் பண்ணியிருந்தான்லே. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே போச்சு. டெல்லியில் தோற்றாங்க, SRH தோற்றாங்க, இவங்கிட்ட RRகிட்ட தோற்றாங்க. 3 மேட்ச் கண்டினியூஸு. ரொம்ப கேவலமாக விளாண்டான். டாப் ஆர்டர் வந்து அங்கே ஒன்றுமே இல்லை. எவன் விளாட்றானே தெரில. அந்த கைல் மைரஸ் நல்ல பையன், அவனை எடுத்து விளாட்லாம்ல. அவனை விட்டுட்டு தேவலாம் எவனே எடுத்து விளாண்டான்ல. குவிண்டன் டிகாக் அவுட் ஆஃப் ஃபார்ம், விளாட்றதே கிடையாது. ரொம்ப கஷ்டம். எல்ஐஜி ஸ்கோரிங் ரேட் பார்த்தீங்கன்னா 8.93, செகண்ட் லோயஸ்ட் ஃபார் எனி டீம் திஸ் இயர்னு போட்டிருக்காங்க. அந்த மாதிரி விளாண்டுருக்குறாங்க ரன் ரேட்டில். ப்ரீவியஸ் மீட்டிங் ஸ்டோனிஸ் ஸ்பீக் ரோல் பார் எல்ஐஜி 4 விக்கெட் வின்னு. ஃபர்ஸ்ட் டிஸ்மிஸ் சூரியகுமார் ஏர்லி மும்பை ஸ்டம்ப்ல வந்து டோ பேஸ் லோகனா சர்பேஸ் டியூ மேட் த 144 அப்பர் லார்ட் ஸ்மாலர். அதான் ஃபஸ்ட்டு மேட்ச்சு நம்ம இவங்க போய் அங்கே மும்பை போய் லக்னோவில் விளாண்டாங்க. அப்போ வெறும் 144 தான் அடித்தாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம. ஆமாம், 62 பாலுக்கு 45 பாலுக்கு 62 ரன்னு. யார் சூரியகுமார் தான் அடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். வேறு ஸ்டோனிஸே அடிச்சுப்பானோ தெரியல, யாரை ஒருத்தர் அடிச்சிருக்காங்கன்னு தெரியல நண்பர்களே. ஸ்டோனிஸு அது மொத்தம் 2 பேரும் விளாண்டுருக்காங்க 2 பேஸ்டு விக்கெட்டில். சரி பரவாயில்ல, இருக்கட்டும், அது விளாண்டு போகிறோம். 2 பேரும் தண்ட கேஸு. மும்பை ஃபீல்டு ஜஸ்ட் 2 overs is player the starting 11 2 games in a row. கோட்ஸே என்னத்த கோட்ஸே கீட்ஸே என்னத்த அந்த நவன் துஷாரா பையன் நல்லா பவுலிங் போட்டிருக்கான். அவனுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்கலாம். ரோஹித், இசானு, சூர்யா, திலக்கு, ஹார்திக், நேவல் வதேரா, டிம் டேவிட்டு, பியூஷ் சாவ்லா, கோட்ஸே, வாசுல் கம்போஜ், பும்ரா, நவன் துஷாரா. லக்னோ பொறுத்தளவுக்கு வந்து சீசனில் கேஎல் மேயர்ஸுக்கு ஒரு மேட்ச் கூட கொடுக்கல. போன வருஷம் பொழந்த டீமை வின் பண்ணி கொடுத்தான். ஆயுஷ் பதோனி வேஸ்ட்டு. KL ராகுல், கயல் மேயர்ஸு, ஸ்டோனிஸு, தீபக் கோடா, போரன், குணால் பாண்டியா, ஆயுஷ் பதானி,
அர்ஷத் கான் நல்லா விளாட்றாப்புல. யாதீர் சிங்கு, ரவி பிஸ்னாயில், நவீன் உல்காக், மோனிஷ் கான். ஸ்பாட்லைட் ஹார்திக் பாண்டியா இன் இந்தியா T20 வைஸ் கேப்டன். அப்படின்னு அவன் சொல்லிட்டு அலைய வேண்டியதான். அவனுக்கெல்லாம் எதுக்கடா வைஸ் கேப்டன் கொடுக்குறீங்க? லாஸ்ட் 4 மேட்ச்சில் வந்து 7 விக்கெட் எடுத்திருக்காப்புல, இன்க்ளூடிங் மேட்ச் வின்னிங் 3 for 31 சன்ரைசர்ஸ் கூட. சம் ரன் மேட்ச் வின் கேஸ் தான் அப்படின்னு போட்டிருக்காங்க. சரி, ஏதோ பரவாயில்லாமல் உருட்டி விட்ருக்கான். பூரன் வந்து நம்பர் 3ல் வந்து T20 சர்க்கியூட்டில் பாஸ்ட் 2 இயர்ஸில் 850+ ஸ்கோர் அடிச்சிருக்கா 32 இன்னிங்ஸில். 290 எகோ செகண்ட் ஹையஸ்ட் ஸ்கோர் திஸ் சீசன். 21 பாலில் 61 ரன்னு. ஜெயிஸ் 209 அகேன்ஸ்ட் டிசிக்கு அகேன்ஸ்ட் அடிச்சிருக்கான் இந்த நடந்த மேட்ச்சில். 4வது ஓவரில் டாப் ஆர்டர் ஃபுல்லாக க்ளோஸு வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாப்புல. ரவி பிஸ்னாய், இஷான் கிஷன் போகிற டைம் டிஸ்மிஸ் பண்ணிக்கிறாப்புல. 32 பால் 38. இஷான் கிஷனுக்கு எல்லா பாலும் டிஸ்மிஸ் பண்ணியிருப்பாங்க, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. பும்ரா வந்து எல்ஐஜி ஹார்திக் பாண்டியாவுக்கு கொண்டாந்த நம்பர் 3 ஸ்டோனிஸ் டிஸ்மிஸில் போகிற டைம் பும்ரா 55 டெலிவரியில் 54 ரன் அடிச்சிருக்கான். இதெல்லாம் வேஸ்ட்டு. மும்பை மேபி ப்ளோ த எல்ஐஜி பாயிண்ட் டேபிள் த செகண்ட் பெஸ்ட் வின்னிங் பெர்சன்டேஜ் அடுத்த கோம்னு போட்டிருக்காங்க. 8ல் 13 கேம்ஸ் என்ன போட்டிருக்காங்க. 8 part 13 கேம்ஸ் 2023 மும்பை வந்து வின் பண்ணிக்கிறாங்க. எல்ஐஜியோட கொஞ்சம் நல்லா வின் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்ப்போம். மும்பை ஓப்பனர்ஸ் செகண்ட் லோவஸ்ட் ஆவரேஜ் 26.22 போட்டிருக்காங்க. அது ஆளுதான் சீசனில் ஓப்பனிங் இங்கே வேஸ்ட்டு. Condition expected remain largely dry and Friday evening. Red soil surface with even bounce and எல்லாமே போட்டிருக்காங்க. ரன்ஸ் நிறையா வரும்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரன்ஸ் இப்போ மும்பை பிச்சு மும்பை மாதிரி இல்லையே. கொஞ்சம் 160 170 அவ்வளோதான் அடிக்கிறாங்க. அதுக்கு மேலே வரமாட்டேங்குது. அதான பிரச்சனை. மும்பை என்ன 200 ரன் அடிக்கணும், 250 ரன் அடிக்கணும். அந்த மாதிரி பிச்சு தான் மும்பை பிச்சு. முன்னாடி ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு, அப்புறம் ஒன்றும் வரல. சரி, இவங்க 2 பேத்துக்குள்ள ரீசன் பெர்ஃபார்மன்ஸை பார்ப்போம். எல்ஐஜி 5 டைம் வின் பண்ணிக்கிறான். 4 டைம் வின் பண்ணிக்கிறான். மும்பை ஒரே ஒரு டைம் வின் பண்ணிக்கிறான். அந்த இதில் மே 24 இதில் செமிஃபைனல் நினைக்கிறேன், அப்போ வின் பண்ணான்ல. மற்றெல்லாம் அவங்க தான் டாமினேட் பண்ணியிருக்காங்க. ஹெட் டு ஹெட்டு பார்த்தீங்கன்னா 5 மேட்ச்சில் 4 வின்னு எல்ஐஜி, மும்பை 1 வின்னு. எல்ஐஜி வந்து பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணி 3 டைம், பவுலிங் ஃபஸ்ட்டு பண்ணி 1 டைம். இவங்க வந்து பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணி 1 டைம் மும்பை. அதுதான் அந்த சென்னையில் நடந்த மேட்ச்சில் நினைக்கிறேன். டாஸை பொறுத்தளவுக்கு எல்ஐஜி மும்பை 4 டைம் வின் பண்ணிக்கிறான். எல்ஐஜி ஒரே ஒரு டைம் தான். மும்பை வந்து டாஸ் வின் பண்ணி 3 டைம் பவுலிங்கு, 1 டைம் பேட்டிங்கு. அதே எல்ஐஜி வந்து ஒரே ஒரு டைம் தான் டாஸ் வின் பண்ணிக்கிறான். அது ஒரு டைமும் பில்டிங் பண்ணியிருக்கான். டீம் பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஈச் அதரில் ஐஎஸ்சி ஸ்கோர் 182 மும்பை, இவங்க 194க்கு 4. ஆவரேஜ் ரன்ஸ் பார்த்தீங்கன்னா 162.2, இவங்க வந்து 158.0. ஆவரேஜ் விக்கெட் லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மும்பை பொறுத்தளவுக்கு 7.4, அங்கே 5.8. இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் இஷான் கிஷன் 127 மோஸ்ட் ரன். இங்கே பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் 234. மோஸ்ட் விக்கெட்ஸ் ஆகாஷ் மதுபால் 5, யாஷ் தாகூர் 5. பெஸ்ட் பவுலிங் பிகர் ஆகாஷ் மதுபால் 5 for 5. நவீன் உல்காக் 4 for 38. வாங்கடே ஸ்டேடியம் இந்த கிரவுண்டில் இவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே ஒரு மேட்ச் விளாண்டுருக்காங்க நண்பர்களே. அந்த ஒரு மேட்ச்லேயும் எல்ஐஜி வின் பண்ணிக்கிறான் பேட்டிங் பெஸ்ட்டு பண்ணி. சரிங்களா, ஓவரால் ஸ்டேட்டஸ் திஸ் பண்ணி 179 மேட்ச் விளாண்டுருக்காங்க. பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ண டீம் 74, பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் 103. டாஸ் வின் பண்ணால் 135 மேட்ச் வந்து பவுலிங் தான். 44 மேட்ச் வந்து பேட்டிங் வின் பண்ணிக்கிறாங்க டாஸ் வின் பண்ண கேப்டன்ஸு. மோஸ்ட் பிளேடு 84 ரன்ஸ் 84 மேட்ச் மும்பை. மோஸ்ட் வின் மும்பை தான் 51 மேட்ச். மோஸ்ட் தோல்வியும் மும்பை தான் 32. பிக்கஸ்ட் வெற்றி பெற ரன்ஸ் பார்த்தீங்கன்னா 66, 105 ரன்னு. பிக்கஸ்ட் வெற்றி பெற விக்கெட் பார்த்தீங்கன்னா 66, வின் பை 10 விக்கெட் வித் 41 பால்ஸ். க்ளோசஸ்ட் வெற்றி பெற ரன்ஸ் பார்த்தீங்கன்னா கிங்ஸ் 1 ரன்னு. க்ளோசஸ்ட் வெற்றி பெற விக்கெட் பார்த்தீங்கன்னா குஜராத் 1 விக்கெட் வித் 1 பால். சூப்பராக. ஆவரேஜ் டீம் ஸ்கோரில் பார்த்தீங்கன்னா 164.59 ஃபஸ்ட் இன்னிங்ஸில். ஆவரேஜ் விக்கெட் டேக்கன் 6.25. ஆவரேஜ் ரன்ஸ் ஸ்கோர் பேர் விக்கெட் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 26.33. ஆவரேஜ் செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் 154.77. ஆவரேஜ் விக்கெட் டேக்கன் செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா
5.66. ஆவரேஜ் ரன் ஸ்கோர் பேர் விக்கெட் செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 27.35. ஓவரால் ஆவரேஜ் விக்கெட் டேக்கன் பேர் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 5.96. ஓவரால் ஆவரேஜ் ரன் ஸ்கோர் பேர் விக்கெட் பார்த்தீங்கன்னா 26.81. மும்பை அண்ட் எல்ஐஜி திஸ் வெனின்னு போட்டிருக்காங்க. மும்பை 84 மேட்ச் விளாண்டுருக்காங்க. 49 டைம் டாஸ் வின் பண்ணிக்கிறாங்க. 51 டைம் மேட்ச் வின் பண்ணிக்கிறாங்க. ஹையஸ்ட் ஸ்கோர் 234. ஆவரேஜ் டீம் ஸ்கோர் 165.94. ஆவரேஜ் விக்கெட் லாஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 5.8. அதே எல்ஐஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 மேட்ச் விளாண்டு 2 மேட்ச் டாஸ் வின் பண்ணிக்கிறாங்க, 2 மேட்ச் வின் பண்ணிக்கிறாங்க. 195 ரன் ஹையஸ்ட்டுக்கு 3. ஆவரேஜ் டீம் ஸ்கோர் 170. ஆவரேஜ் விக்கெட் லாஸ்ட் 5.75. மும்பை வின் பை பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் ரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா மும்பை வின் பை 65 ரன்ஸு. இவங்க வந்து எல்ஐஜி வந்து 36 ரன்ஸு. ஒஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் ரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி கூட மும்பை வந்து 39 ரனில் தோற்றுருக்காங்களே. அதே மாதிரி ஆர்ஆர் வந்து கூட வந்து எல்ஐஜி வந்து 3 ரனில் தோற்றுருக்காங்க ஆர்ஆர் கூட. ஒஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் விக்கெட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் வின் பை 10 விக்கெட்டு வித் 41 பால் ரிமைனிங் இருக்கும்போது மும்பை வந்து கேவலமாக தோற்றுருக்காங்களே. அதே ஜிடி கூட வந்து எல்ஐஜி வந்து 5 விக்கெட்டு வித்து 2 பால் இருக்கும்போது தோற்றுருக்காங்க. ஜிடி வந்து வின் பண்ணிக்கிறாங்களே. இதில் தெரிஞ்சது ரோஹித் சர்மா 2227, போலார்டு 1226, யாதவ் 1034. ஹையஸ்ட் ஸ்கோர் ஜெயசூர்யா 48 பாலுக்கு 114, சர்மா 63 பாலுக்கு 105, ராகுல் 62 பாலுக்கு 103 மும்பையில். பெஸ்ட் பேட்டிங் ஆவரேஜ் ஜெயசூர்யா 4 இன்னிங்ஸில் 105, க்ரீன் 7 இன்னிங்ஸில் 176, சிம்மன்ஸு 63 5 இன்னிங்ஸில். ஹையஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா டேவிட் 188, க்ரீன் 172, யாதவ் 164. மோஸ்ட் சிக்ஸஸ் ரோஹித் சர்மா 94, போலார்டு 85, யாதவ் 44. மோஸ்ட் போர் ரோஹித் சர்மா 208, சூரியகுமார் யாதவ் 121, டெண்டுல்கர் 94. ஓகே நண்பர்களே. ஹையஸ்ட் பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா திலக் வர்மா அண்ட் சூரியகுமார் யாதவ் எஸ்ஆர்ஹெச்க்கு அகேன்ஸ்ட் 143, நவல் வதேரா அண்ட் சூரியகுமார் யாதவ் ஆர்சிபிக்கு அகேன்ஸ்ட் 140, ரோஹித் சர்மா அண்ட் தினேஷ் கார்த்திக் டிசிக்கு அகேன்ஸ்ட் 132. ஓகே நண்பர்களே. மொத்தம் இன்றைக்கி வந்து ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி மாதிரி தான் மேட்ச் நடக்கும் போது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் இதெல்லாம் பார்க்குறது வேஸ்ட்டு. எவன் விளையாட எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்கிறது, திலக் வர்மா சூரியகுமார் யாதவ் மும்பை பொறுத்தளவுக்கு. வேறு எல்லாம் எவன் விளையாடுவோம் எனக்கு டவுட்டாக இருக்குது. பேட்டிங் விக்கெட்டாக இருந்தால் ரோஹித் சர்மாவும் இஷான் கிஷன் விளையாடுவான்ல, இல்லைன்னா விளையாட மாட்டான்ல. வேறு அந்த ஆகாஷ் மதுவாலுங்கிற பையன் விளையாட நினைக்கிறேன். டிம் டேவிட் குருட்டடி கோவிந்தேன். வேறு அவனும் எங்கள் விளையாட மாட்டாங்க. இவங்கள 3-4 பேர் சேர்ந்து அடித்தா தான் உண்டு. வேறு அது மாதிரி பேட்டிங் விக்கெட்டாக இருந்தால் டிம் டேவிட்டும் ஹார்திக் பாண்டியா விளையாடுவாங்க. அதை நான் சொல்லிடுறேன். பேட்டிங் விக்கெட்னா டிம் டேவிட்டு, ஹார்திக் பாண்டியா, சூரியகுமார், இஷான் கிஷன், ரோஹித் சர்மா இவங்கெல்லாம் விளையாடுவாங்க நண்பர்களே. இல்லைன்னா திலக் வர்மா அந்த ஒரு பையன் மட்டும் கொஞ்சம் நல்லா விளையாடுறான். அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் ஓரளவுக்கு விளையாடுவான். பேட்டிங் விக்கெட்னா புறன்னு ஓரளவுக்கு பேட்டிங் விக்கெட்னா விளையாடுவான். மற்றபடிக்கு கொஞ்சம் செல்ஃப் எடுக்க கஷ்டம். அது போக அங்கே அடிக்கிறதுக்கு யார் ஸ்டோனிஸும் பேட்டிங் விக்கெட்னா தான் விளையாடுவான். வேறு யார் இருக்குது அடிக்கிறதுக்கு? வேறு யாருமே இல்லை நண்பர்களே. அங்கேயுமே வந்து அந்த அர்ஷத் கான்ங்கிற பையன் நல்லா விளையாடுறான். ஒரு நம்பிக்கையாக தெரியுது. அந்த பையன் எந்த விக்கெட்னா விளையாட உங்களுக்கு தெரியுது. வேறு யார் இருக்கா? தீபக் கூட, ஆயுஷ் பதவனி ஒன்றும் சொல்கிற அளவுக்கு 2 டீமே தரமாட்டம், மோசத்துலேயும் மோசமான டீமாக இருக்குது. கேவலம். குட்டடிக்கு வந்து பேட்டிங் விக்கெட்னா இன்றைக்கி எல்லோரும் விளையாடுவாங்க நண்பர்களே. பவுலிங் விக்கெட்னா ரொம்ப கஷ்டம் தான். நான் சொல்கிறேன், எவனுமே விளையாட மாட்டான். பவுலிங் விக்கெட்னா ரொம்ப கஷ்டம். 30 ரன் 40 ரன் அடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் ஒவ்வொரு பிளேயரும். அந்த மாதிரி தான் அவங்க 2 டீமும் கண்டிஷன் இப்போதைக்கு இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். தேங்க்யூ நண்பர்களே.